மோடியே 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 மதவாத பிஜேபியே வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு நான்கு சட்ட தொகுப்பை வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு 2024 தேர்தல் நடந்துச்சு. நாமெல்லாம் மோடி ஆட்சியை வீழ்த்துவோம் அப்படின்னு முழக்கம் போட்டோம். அதற்கான தொடர்ந்த போராட்டங்களை நடத்தினோம். ஆனால் அது வீழ்த்த முடியவில்லை, ஒரு சிறுபான்மை அரசாக வந்தது என்று பேசினோம். ஏன் வந்ததென்றால், எங்கெல்லாம் தொழிற்சங்க இயக்கம் அறிவித்த போராட்டங்கள் பலமாக நடைபெற்றதோ அங்கெல்லாம் பாஜகவும் தேசிய ஜனநாயக முன்னணியும் தோற்று போனது என்று பேசினோம். இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் அதுக்காகத்தான் சொன்னேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், அது கோட்டைக்குள்ளேயே குத்துவெட்டுன்ற மாதிரி உத்தரப்பிரதேசத்தில், ஹரியானாவில், டெல்லியில், ராஜஸ்தானில் இருக்கிற தொழிலாளிகள் தங்கள் மீதான தாக்குதல்களையும் கொடூரங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இதுதான் அதில் முக்கியமான செய்தி. நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னால் இந்தியாவினுடைய ஊடகங்கள், பத்திரிகைகள் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை குறித்து ரெஸ்ட்லெஸ் அஜிடேஷன், ரெஸ்ட்லெஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்ற வார்த்தையை இப்போ பயன்படுத்தியிருக்கு. ஓய்வில்லாத போராட்டம். ஸ்ட்ரைக் இன்னும் முடியல, நடந்துட்டு இருக்கு. ஒரு ஓய்வில்லாத போராட்டம் இந்திய தொழிற்சங்க இயக்க வரலாற்றில், தொழிலாளர் போராட்ட வரலாற்றில் எந்த காலங்களிலெல்லாம் நடைபெற்றதோ அந்த காலத்தில் தான் நமக்கான உரிமைகள் எல்லாம் பெற்றோம் என்கிற அந்த வரலாற்று செய்தியையும் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது வட மாநிலத்தில் நடந்தால் மட்டும் போதுமா? எந்தெந்த ஊர்லாம் சொல்லிட்டாங்க, திரும்ப அந்த பட்டியலாம் சொல்லலை. அல்லது மத்திய மாநிலங்களில் மட்டும் நடந்தால் போதுமா? தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறதா? ஒப்பீட்டளவில் வேணால் அதை விட அது மோசம் இல்லைன்னு சொல்லலாம். நேற்றைக்கு ஆரணிக்கு போனேன். 35 வருஷம் வேலை பார்த்தேன், 10,000 ரூபா சம்பளம் அப்படின்னு யார் சொல்கிறா? அமைப்பு சாரா தொழிலாளி இல்லை. தமிழ்நாட்டின் தொழிலாளிகளுக்கு, இந்திய தொழிலாளிகளுக்கு சங்கம் வைப்பதற்கு, போராடுவதற்கு கற்றுத்தந்த பஞ்சாலை தொழிலாளி சொல்கிறான். அதனால் அது அங்கே மட்டும் இல்லை. ஆக ஒரு நாடு தழுவிய ஓய்வற்ற போராட்டத்தை நாம் கட்டமைக்க வேண்டும். ஆட்சி மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் 2 நாள் தான் ஆச்சு. பேரிகாடு 2 அடி தள்ளி உள்ளே வந்துருச்சு. நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நமக்கு வரக்கூடிய பேரிகாடு 2 அடி தள்ளி உள்ளே வந்துருச்சு. இந்த பேரிகாடு, இந்த காவல்துறை அத்தனையும் தூக்கி நிறுத்தி, தூக்கி எறிந்து ஒரு ஓய்வொழிச்சலற்ற போராட்டத்திற்கு இந்திய தொழிலாளி வர்க்கம் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதுதான். எந்த இடத்துலேருந்து வராது, இதுவரைக்கும் வரலன்னு நினச்சோமோ அந்த இடத்துலேருந்து வந்திருக்கு. அது வேறு ஊதியம் வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் வேண்டும். இங்கே தோழர்கள் சுட்டி காட்டியதை போல் அந்த அரசு அப்படி செய்து, இதெல்லாம் கோபமெல்லாம் இருந்துச்சு. இதை விட பெரிய கோபம் என்னன்னா, இந்த ஈரான் சண்டையினால் வந்த பிரச்சனை. நம்ம ஊரில் நிறைய மேதைகள்லாம் இருந்தாங்க. ஈரானில் சண்டை போட்டால் இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்ட மேதைகள்லாம் இருந்தாங்க. இப்போ இருக்காங்க. அது எரிவாயு சிக்கலை உருவாக்குச்சு. குஜராத்தில் பல தொழிற்சாலைகள் இந்த எரிவாயு மூலமாக தான் இயங்குது. இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது. தமிழ்நாடு அரசு அதற்குரிய சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒரு தொழிலாளி கூட இந்த ஊரை விட்டு போக விடாமல் பார்த்துக்குச்சு. ஆனால் குஜராத்தில் ஏன், இதே நொய்டாவில், டெல்லியில் கேஸ் இல்லை, முழுசாக வேலை இல்லை. இருக்கிற வேலை அல்லது இருந்தால் வாரத்தில் 6 நாள்னா 4 நாள் வேலை, 3 நாள் இல்லை. சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்பிஜி வேணும், எல்பிஜி இல்லை. நான் போய் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு சம்பளம் தரல. இதுக்கு என்னடா தீர்வு அப்படின்னு கேட்டான். தேட்டதோடு நிற்கலை. ரைட்டுப்பா, உன் தொல்லை தாங்க முடியல, இந்த ஊரில் என்னால் பிழைக்க முடியல, நான் என் ஊருக்கு போகிறேன்டான்னா. ரயில் ஏற போனால் 36 மணி நேரம், 40 மணி நேரம், 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நின்று ரயில் ஏற முடியலேன்னு புலம்புனா. நம்ம மோடி சொல்லியிருக்காருல்ல, 10 கட்டளை. இயேசுடான்னு தான் சொன்னார், 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னாரு.
அவர் உருப்புறதுக்கு வழி சொன்னார். இவர் தியாகம் பண்ணும்ன்றாரு. யாருக்காக தியாகம் பண்ணோம்? இவருடைய நண்பர் அதானிக்காக இவர் தியாகம் பண்ணலாம், நியாயம். இவருடைய நண்பர் அம்பானிக்காக இவர் தியாகம் பண்ணலாம். மோடியுடைய நண்பர் வேதாந்தாவுக்காக மோடி தியாகம் பண்ணலாம். ஆனால் ஒரு தியாகம் அவர் பண்ண மாட்டார். அவருக்கான கான்வாய் போய்கிட்டே இருக்கும். அவருக்கு பயன்படுத்துகிற அந்த கோட்டு சூட்டை கொஞ்சம் குறைச்சிக்க மாட்டார். அவருக்கு பயன்படுத்துகிற ஒரு வசதியும் இப்போ குறைச்சிக்க மாட்டார். ஆனால் இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் வேதாந்தாவுக்காகவும் தியாகம் பண்ணணும்னு உபதேசம் பண்ணுறார். தானே? தியாகம் பண்ணணும்னு உபதேசம் பண்ணுறார். அந்த கோபத்தில் அடிக்கிறான். எல்பிஜி பயன்படுத்தாத, போகாத. நீ ஏற்கனவே போகிறேன்னு சொன்னோட போக விடலைங்க. பொது போக்குவரத்தில் போன்றார் பிரதமர். தமிழ்நாடு மாதிரி அல்லது தென் மாநிலங்கள் மாதிரி வேறு வட மாநிலங்களில் பொது போக்குவரத்தில் மனுஷன் போயிட முடியுமா? முடியாது. எண்ணெயை பயன்படுத்தி சமைக்காத, தங்கம் வாங்காத, யோசனையெல்லாம் மக்களுக்கு, மேய்கிறதெல்லாம் கார்பரேட்டுகளுக்கு. இந்த நெருக்கடியான சூழலில் கூட அந்த கார்பரேட்டுகளுக்கு நாம் கேட்கிற அந்த செல்வ வரியை விதிக்க வேண்டும் என்று யோசிக்கிறதுக்கு அவர்களுக்கு சிந்தனை வரவில்லை. இந்த அடி யோகி ஆதித்யநாத் அவர் கடவுள் சொன்னாலும் கேட்க மாட்டார். அங்கே பாலாறும் தேனாரும் ஓடுகிறது என்று தமிழ்நாட்டில் சங்கிகள் கதை விட்டு கொண்டே இருப்பார்கள். புல்டோசரை வச்சு அடிச்சு கொண்டுகிட்டே இருப்பான். இங்கே பேசுகிறாங்கல்ல, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அங்கே ஆண்களாக இருக்கிறவன் பகலில் ரோட்டில் நடந்து போக முடியாது. தலிதா முஸ்லீமா நடக்குதா இல்லையா? பகலில் ஆண்களுமே கூட சாலையில் நடந்து செல்ல முடியாது. குடியிருக்கிற வீட்டுக்குள் குடியிருக்க முடியாது. வேலை செய்கிற இடத்தில் வேலை செய்ய முடியாது. அப்படியான ஒரு மகத்தான ஆட்சி நடத்துகிற யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் அவரே சொன்னார், இது பாகிஸ்தான் சதி. வழக்கம் போல நீ 12 வருஷமாக மினிமம் வேஜை ரிவைஸ் பண்ணி ஜீவோ போடல. நீ குற்றவாளின்னு அந்த தொழிலாளிகள் உன் மீது குற்றம் சாட்டுகிற போது நீ தொழிலாளியை பார்த்து, போராடுற தொழிலாளியை பார்த்து பாகிஸ்தான் சதின்ற. அப்புறம் அந்நிய சக்திகள் தூண்டி விடுகின்றன. இந்த இந்த வார்த்தையை எந்த முட்டால் கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியல. தொழிற்சங்கத்துக்கு என்ன கோழி விளையாடுற வேலையா? தொழிலாளிக்கு உரிமை கிடைக்கவில்லை என்றால், சட்டப்படியான உரிமை கிடைக்கவில்லை என்றால், இந்த உரிமை எல்லாம் உனக்கு இருக்கிறது, அதற்காக நீ போராடு என்று சொல்லுகிற வேலையை தவிர தொழிற்சங்கத்துக்கு என்ன கோழி குண்டு விளையாடுற வேலையா இருக்கு? இதுக்கு பேர் தூண்டி விடுறதுன்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? 1926 தொழிற்சங்க சட்டம் வருவதற்கு முன்னால் கிரிமினல் குற்றம்னு வச்சிருந்தான். நம்ம தலைவர்கள்லாம் சொன்னாங்க. சக்கர செட்டியார் போய் கேட்டு சொன்னார், உனக்கு 7000 செல்லிங் பண்ண பவுன் அபராதம் விதிக்கிற நீதிபதி சொன்னான். நீ 7000 செல்லிங் பவுன் இல்லை, 70,000 செல்லிங் பவுன் கூட விதிச்சுக்க. ஏன்ட்ட உடுத்தியிருக்க வேட்டியும் சட்டையும் தான் இருக்குது, வேணா கலட்டி கொடுத்துட்டு கோமணத்தோடு போய் நான் வீட்டில் தூங்க மாட்டேன், தொழிற்சங்கம் கட்டுவேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு தொழிற்சங்க பதிவு சட்டம் 1926க்கு பின்னால் இன்றைக்கி நம்ம சொன்னோம், குற்றவியல் சட்டத்தை திருத்துறான், நம்மளை குற்றவாளி ஆக்குறான். 4 சட்ட தொகுப்புகளுக்குள்ள குற்றவியல் சட்டத்தின் மீதான நடவடிக்கைக்கான வழியை ஏற்படுத்தியிருக்கான். அதை பூரா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, நீ கொண்டாந்து அந்த பிஎன்எஸ் சட்டத்திலேயே வீட்டுக்காவலில் வைக்கணும்னு இல்லையாடா அப்படின்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ இந்த உறுதியாக நின்று போராடுகிற சொன்னார்கள், சங்கம் இல்லை, சங்கம் நீ சங்கத்தை ஒழித்து விடலாம் என்று நினைத்தால் நீ சங்கத்தை வேணா ஒழிச்சிடலாம். தொழிலாளியுடைய கோபத்தை, தொழிலாளியுடைய போராட்டத்தை, தொழிலாளியுடைய போராட்ட குணத்தை எவனொருவனாலும் ஒழிக்க முடியாது. அதான் இங்கே காட்டியிருக்கு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த உதாரணங்கள்லாம் சொன்ன டைம் ஆகி போயிடும். அதான் இங்கே காட்டுது. தொழிற்சங்க தலைவர், சிஐடியுடைய பொதுச் செயலாளர், ஏஐடிசியுடைய மாபெரும் தலைவர்கள், மத்திய தொழிற்சங்கங்களுடைய தலைவர்கள் அந்த போராடுகிற தொழிலாளிகளை அங்கே வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பவர்களை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். உள்ள வரக்கூடாது என்ன நீ? ஆனால் இத்தனையும் பண்ணிட்டு, இத்தனை அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இன்னொரு வேலையும் செஞ்சா அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடவுளுக்கு கூட கட்டுப்படாத யோகி நான் கொஞ்ச இடைக்கால நிவாரணமாக ஊதியத்தை உயர்த்துகிறேன்னு சொல்ல வைத்தது தான் தொழிலாளிகளுடைய போராட்டம். தொழிலாளிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, போராடி கொண்டிருக்கிறார்கள்.
யோகியை சொல்ல வைத்தது, ஹரியானாவை சொல்ல வைத்தது. அவர் சொன்ன மாதிரி 23,000 ஒத்துக்கிட்டு அதை சொல்லலை, குறைச்சு சொன்னா. நீ சொன்னதை நான் ஏற்றுக்க முடியாதான்னு இன்னைக்கு தொழிலாளி நிராகரிக்கிறான். ஆனால் அந்த தொழிலாளி களத்திற்கு வந்ததற்கு பின்னால் யோகியும் சரி மோடியும் சரி நான் உயர்த்தி தருகிறேன் என்று சொல்ல வைத்திருக்கிறது. அதோடு மட்டுமில்ல, நம்ம மோடி இன்னொன்று சேர்த்து சொன்னார். அதே உத்தரப்பிரதேசத்தில் போய் இந்த நாட்டின் செல்வத்தை முதலாளிகள் தான் உற்பத்தி செய்கிறார்கள்னு மீண்டும் சொல்லிட்டு வந்துட்டார், வளர்க்கிறார்கள்னு சொல்லிட்டு வந்துட்டார். உலகத்தில் இந்த முதலாளித்துவ முறைமை வந்ததற்கு முன்னாடி முதலாளின்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. வந்ததுக்கு பின்னாடி உலகத்தில் பல நாடுகள் முதலாளிகள் இல்லாமல் அந்த நாடு வளர்ச்சி அடைய முடியும், தொழில் வளர்ச்சி அடைய முடியும், விவசாய உற்பத்தியில் வளர்ச்சி அடைய முடியும், அந்த நாட்டினுடைய மக்களுக்கு அத்துணை தேவைகளையும் தர முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது. தொழிலாளி இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியாது, ஆனால் முதலாளி இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியும், இந்த உலகம் இருக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் இந்த முட்டாள்களுக்கு புரியாது. நாம் புரிய வைக்கிற மொழிகளில் பேசுவதற்காக நாம் தயாராவோம். எவ்வாறு வடமாநில, மத்திய மாநில, குஜராத் உள்ளிட்ட தொழிலாளிகள் போராட்ட களத்தில் இருக்கிறார்களோ, அந்த தொழிலாளிகளுடைய போராட்டத்தோடு கரம் கோர்ப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய நிலுவையில் இருக்க கோரிக்கைகளை வென்றடைவதற்கான போராட்டத்தையும் தமிழ்நாட்டையும் ஒரு ஓய்வற்ற தொழிலாளர்களுடைய போராட்ட மாநிலமாக மாற்றுவதற்கு நாம் தயாராகக்கூடிய தேவையும் சூழலும் உருவாகியிருக்கிறது. இந்தியாவே ரெஸ்ட்லெஸ் ஒர்க்கர்ஸ் அஜிடேஷன் கண்ட்ரி என்கிற நிலையை நோக்கி முன்னேற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி.